வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போர்க்கருவிகளுடைய தொகுப்பா விளங்கக்கூடிய படைக்கல பேரரங்கு 3 இடத்துல உருவாக்கப்பட்டுச்சு. பாண்டியனினுடைய பேரரங்கு மூஞ்சலுக்கு பக்கத்துல இருந்துச்சு. சேரனினுடைய பேரரங்கு தென்புறமும் சோழனினுடைய பேரரங்கு வடபுறமும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. மூவேந்தர்களுக்கான போர்க்கருவிகள் எல்லாத்தையுமே இங்க தான் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பேரரங்கும் மூஞ்சல் நகரினுடைய பரப்பளவுல இருந்துச்சு. அதுல 10க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கூடாரத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க. இந்த ஆயுதங்களை ஒழுங்குமுறைப்படி அடுக்கு வைக்கிறதும் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து போர்க்களத்துக்கு அனுப்புறதும் ஒரு தனி கலை அப்படின்னே சொல்லலாம். இந்த கலையை செய்யறவங்கள ஆயுதவாரி அப்படின்னு சொன்னாங்க. 4 வகையான வில்லும் 13 வகையான அம்புகளும் போர்க்களத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு விதமான அம்பு கட்டும் தனித்தனியா அடுக்கி வைக்கணும். அப்பதான் அதை எடுத்து தரதுக்கு வசதியா இருக்கும். களம் புகும் வீரன் கையில ஏந்தி இருக்கக்கூடிய வில்லுக்கு தகுந்த அம்புகள் அவனுடைய அம்பார துணிக்கு வந்து சேரணும். ஆயுதங்களை படைக்கல பேரரங்குல இருந்து வீரர்களுடைய போர் பாசறைக்கு நள்ளிரவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். பொழுது விடியறதுக்கு முன்னாடி அந்த பாசறையில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கணும். படைப்பிரிவுகளினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட வகை வில்ல மட்டுமே பயன்படுத்துறவங்களா ஒவ்வொரு பிரிவினரும் இருப்பாங்க. அந்த வகை வில்லுக்கு பொருத்தமான அம்பு கட்டுகள் அந்த இடத்துக்கு வந்து சேரணும். அதுல ஏதாவது குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா அதிகாலையிலேயே சிக்கல் உருவாகிரும். அதனால ஆயுதங்களை பாசறைக்கு பிரிச்சு தரக்கூடிய பொறுப்பை வகிக்கக்கூடிய ஆயுதவாரி மிக முக்கியமானவரா கருதப்படுவாரு. போர்க்களத்துல தளபதிக்கு சமமான அதிகாரம் கொண்டவரா போர்க்கள கொட்டுல ஆயுதவாரி இருப்பாரு. இந்த 3 பேரரசுகளும் பார்த்தோம் அப்படின்னா அனுபவம் உள்ள ஆயுதவாரிகளை தான் அந்த இடத்துல நியமிப்பாங்க. பல நேரங்கள்ல படைகளோட தளபதியை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு ஆயுதவாரிக்கு உண்டு. சில நேரம் குறிப்பிட்ட வகை ஆயுதம் தான் வேணும் அப்படின்னு தளபதி கேட்பாரு. ஆனா அந்த வகையான ஆயுதத்தினுடைய இருப்பு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அதனால மத்த வகை ஆயுதத்தை கொடுத்து நிலைமைய சமாளிக்கணும். போர் நெருக்கடிகளுக்கு இடையில அதிகம் மோதிக்கொள்பவரா தளபதியும் ஆயுதவாரியும் தான் இருப்பாங்க. அதனால ஆயுதவாரி பொறுப்புக்கு நியமிக்கப்படுறவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அதுவும் தளபதி மதிக்கக்கூடிய மனிதரா இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா போர்க்களத்துக்கு நடுவுல அவங்களுடைய தேவைகளையும் இருப்புகளையும் பத்தி பேசிக்கொள்ள சில நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறவங்களாவும் பரிமாறிக்கொள்பவராகவும் இருக்கணும். 20 வகையான வாளு, 8 வகையான வேலு, 3 வகையான குருவாள், 3 வகையான தண்டங்கள், 3 வகையான கேடயங்கள் அப்படின்னு எல்லாமே எந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, எந்தெந்த பாசறைக்கு எந்தெந்த வகையான ஆயுதங்களை எவ்வளவு அனுப்பணும், கடைசி வரைக்கும் இருப்பு குறையாம எப்படி சமாளிக்கிறது, உலைக்களத்துல இருந்து தேவையான ஆயுதங்களை எப்படி விரைவுபடுத்தி வாங்குறது, இதுல எல்லாத்திலையும் ரொம்ப கவனத்தோட செயல்படுபவரா ஆயுதவாரிகள் இருந்தாங்க. போர்க்கள கொட்டில்கள்ல ஆயுதங்கள் பெரும் மரச்சாரங்கள்ல ஏத்தி அடுக்கப்பட்டு இருந்த சமயத்துல இரளிமேட்டின் முதல் 3 குகைகள் முழுக்க ஆயுதங்கள் நிரப்பப்பட்டிருந்துச்சு. இங்க மூவேந்தர்களுடைய போர்க்கள கொட்டில்கள்ல ஆயுதங்கள் பெரும் மரச்சாரங்கள்ல ஏத்தி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அதே சமயத்துல இரளிமேட்டினுடைய முதல் 3 குகைகள் முழுக்க ஆயுதங்கள் நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு குகையும் 10 பணி நீளத்துக்கு உள்ள போகக்கூடியதா இருந்துச்சு. பரம்பினுடைய ஆயுத பொறுப்பாளனாக சிறுபாளி சேர்ந்த முதுவேலன் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அந்த குகைகளுக்குள்ள விளக்குகள் எந்நேரம் எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு. ஆயுதங்களை எடுத்து தரதுக்கு தகுந்த மாதிரி மரசாரங்களை அடிக்கக்கூடிய பணி 2 நாள்ல முடிஞ்சது. அதுக்கப்புறமா தான் ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுச்சு. போர்க்களம் போக முடியாத வயசானவங்க இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. மூங்கிலும் குமிழங்கொம்பும் மட்டும்தான் வில் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. உலோகத்தால வில் செய்யக்கூடிய பழக்கம் பரம்புல கிடையாது. வேந்தர்களினுடைய தரப்புல முன்கள வீரர்களும் தளபதிகளும் உலோக வில்ல தான் பயன்படுத்துவாங்க. மற்ற வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய வில் பார்த்தோம் அப்படின்னா பனை மட்டையாலும் மூங்கிலாலும் செய்யப்பட்டிருக்கும். 5, 7, 9 இப்படி முடிச்சுகள் கொண்ட வில்லத்தான் வேந்தர்களினுடைய படையினர் பயன்படுத்தினாங்க. பெரும்பாலான முன்கள வீரர்களும் தளபதிகளும் சிறு விரல் பருமன் அளவு முறுக்கப்பட்ட பட்டு நூலாலான நாணத்தை பயன்படுத்தினாங்க. ஆனா பரம்பு வீரர்கள் அத்தனை பேரும் குறுங்காது முயலினுடைய குருதியில ஊற வைக்கப்பட்ட நான் பூட்டிய வில்லத்தான் பயன்படுத்தினாங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா இரும்பு கிட்டம்,
சிரட்டைக்கறி, புளியம் விதை இந்த மூணையும் கருவேலஞ்சாறு விட்டு இடிச்சு அது கூட கூழாங்கல் மாவை சேர்த்து ஆயுதங்களுக்கான வடி உருவாக்கப்பட்டுச்சு. 4வது 5வது குகைகள்ல ஆயுத உருவாக்கங்களுக்கான உலைகளால நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு உலைகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அது குகைகளை விட்டு வெளியே பல இடங்கள்ல அமைக்கப்பட்டிருந்துச்சு. சின்ன உலை அப்படின்னா அதுக்கு காத்தடி இல்லாத ஒடுங்கிய பகுதி தான் சரியானதா இருக்கும். அந்த வகை உலைகள்ல தான் ஆயுதங்களினுடைய நுனி பகுதியிலும் விளிம்பின் கூர்முனையிலையும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை செய்ய முடியும். மற்ற காலங்கள்ல ஆயுதங்களை பெரு உலையில அடிச்சும் வடிச்சும் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே முதல் 3 குகையில வந்து நிரப்பப்பட்டிருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே போருக்கு பயன்படுத்துவதற்கு தகுந்த மாதிரி இறுதி வடிவம் கொடுக்கக்கூடிய வேலையத்தான் 4வது 5வது குகையில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பரம்பு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய வாள் எல்லாமே கலவை தொட்டியில 10 நாள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா தான் அதை போர்க்களத்துல உபயோகிக்க முடியும். பொதுவா பரம்பு வீரர்களுக்கு போர்க்களத்துல வாளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா பரம்பினுடைய வில் படையே எதிரிகளை முழுமுற்றா தாக்கி அழிச்சிருவாங்க. அதனால வாளினுடைய வேலை ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆனா இந்த போர்ல வாழ்வீச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறதால எத்தனையோ கலவை தொட்டிகள் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இதை எல்லாத்தையும் கொடிக்கள்ளி சாம்பல், புறாவோட எச்சம், எருக்கலை பால், எலியோட சக்க இது எல்லாவற்றாலுமான கலவையில உலோகங்கள் நாள் கணக்குல ஊற வைக்கப்பட்டுச்சு. இப்படி செஞ்சோம் அப்படின்னா அது ஒருபோதும் மொட்டையாகாது. வேற எந்த உலோகத்து மேலேயோ கருங்கற்பாறை மேல மோதினாலும் இந்த வாளுக்கு கொஞ்சம் கூட பாதிப்பு ஏற்படாது. அவ்வளவு சீக்கிரம் அதோட முனையும் மழுங்காது. வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா எதிரியோட வாளை கூட பிளந்து இறங்கும். பரம்பு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வகையான வாளுக்கு நிகரான கூர் வலுவுள்ள வாள் எதுவுமே கிடையாது. கலவை தொட்டியில ஊற வைக்கப்பட்ட உள்ளங்கை அளவு அகலம் கொண்ட கூர்முனை ஆயுதத்தை கொண்டே மூவிலை வேல் தயாரிக்கப்பட்டுச்சு. பரம்பினுடைய தனித்துவமான ஆயுதம் தான் இந்த மூவிலை வேல். வேற எங்கேயுமே இந்த வகை ஆயுதம் யாருமே செய்யறது கிடையாது. வேலினுடைய முனையில விரிஞ்சிருக்கக்கூடிய மூவிலையில கல்லூசிகளையும் எக்கூசிகளையும் பன்றியினுடைய முன்கொம்பால செய்யப்பட்ட ஊசியையும் பொதிஞ்சு வைப்பாங்க. இந்த மூவிலை வேல் செய்யணும் அப்படின்னா ரொம்ப காலம் தேவைப்படும். அதனால வீரர்களுடைய பயன்பாட்டுக்கு இது ரொம்ப அரிதாகத்தான் கொடுக்கப்படும். வலிமை கொண்ட வீரன் ஒருத்தன் குறி தவறாம இந்த மூவிலை வேலை எரிஞ்சா எதிரியோட தேர் கூட முறிஞ்சு சரிஞ்சு விழுகும். போர் யானைய ஒரே எரியால வீழ்த்த முடிகிற ஒரே ஆயுதம் இந்த மூவிலை வேல் தான். பேரரசுகளுடைய வலிமை அப்படிங்கிறது எத்தனையோ மடங்கு ஆயுதங்களை இடைவிடாம போர்க்களத்துக்கு அனுப்புறதுல தான் இருக்கு. ஒரு யானையின் மேல் ஏற்றப்படக்கூடிய ஆயுதங்களை வச்சு 100 வீரர்களை கொண்ட படைப்பிரிவு நாள் முழுவதும் சண்டை போடலாம். அப்படி ஆயுதங்களை ஏத்திட்டு போறதுக்காக மட்டும் 100 யானைகள் ஆயுதவாரியினுடைய உத்தரவுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. உடல் முழுவதும் கவசங்களால பூட்டப்பட்ட யானை ஆயுதங்களை சுமந்து போர்க்களத்துக்கு போகும்போது எதிரி படையால அதை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது. வாளும் வேலும் அம்பும் தாக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னா கவசமும் கேடயமும் தான் பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களா இருக்கு. பேரரசுகளினுடைய படைகள்ல தளபதிகளுக்கும் முதல் நிலை வீரர்களுக்கும் தகுந்த மெய்யுறை கவசங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. வாழ்வீச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் 3 வகையான கேடயங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. சேரனினுடைய கேடயம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்வீச்சாளன் சுழன்று தாக்க ஏதுவா இருந்துச்சு. சோழனினுடைய கேடயம் அதே அளவு வலிமையோட ஆனா எடை குறைவானதா இருந்துச்சு. அதனாலேயே அதை பயன்படுத்த வீரர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. பாண்டியனினுடைய கேடயமோ யானையே ஏறி நின்னாலும் நெளிந்து கொடுக்காததா இருந்துச்சு. இங்க மூவேந்தர்களுடைய படைப்பிரிவுல இந்த மாதிரி போர்க்கருவிகள் இருக்கும். அதே சமயத்துல பரம்புல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். முதுவேலன் சொன்னாரு, பரம்புக்கு கடந்த காலங்கள்ல வாழ்படை பெருசா தேவைப்படல, கேடயத்துக்கான தேவையும் பெருசா இல்ல. இப்பதான் அதோட தேவையை உணர்றோம். அதை உருவாக்குறது ஒன்றும் கடினமான வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் முரியநாசான் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட கேட்காம செய்யறது முறையில்லை அப்படிங்கறதால அவரோட ஆலோசனைய பத்தி கேட்கிறாரு. அவர் சொல்லிய குறிப்பின் அடிப்படையில வேலைகள் எல்லாம் உடனடியா தொடங்கப்பட்டுச்சு. ஆனா மெய்யுரை தயாரிக்க ஆசான் சொல்லக்கூடிய சிவப்பு சித்திர மூலக்கொடியும் செங்கொடி வேலியும் அவ்வளவு சீக்கிரம் கண்ணுக்கு படவே படாது. எங்கேயோ 1-2 தான் முளைச்சு கிடக்கும். பரம்பினுடைய அத்தனை வீரர்களுக்கும் மெய்யுரை தயாரிக்க தேவையான அளவு இந்த கொடிகளை பறிச்சுட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இப்ப அதை தவிர வேற
வழி இல்ல. அப்ப முடியன் உத்தரவிடுறாரு. நாகக்கரடுக்கு வந்து சேர்ந்த வீரர்கள் மட்டும் இந்த இடத்திலேயே இருக்க வைக்கப்பட்டாங்க. பல்வேறு பகுதிகளில் இருந்து இரளிமேட்டுக்கு வந்துகிட்டு இருந்த வீரர்கள் எல்லாருக்குமே செய்தி அனுப்பப்பட்டுச்சு. அதே மாதிரி பரம்புமலை முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாருமே மூலிகையை தேடி காட்டுக்குள்ள இறங்குனாங்க. கிடைக்கக்கூடிய மூலிகைகளை காலம் கடத்தாம இரளிமேட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் முடியனினுடைய உத்தரவா இருந்துச்சு. வந்து சேர்ந்த மூலிகை கொடிகளை கொண்டு மெய்யுரை தயாரிக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. கல்லுல அரைச்சு தயாரிக்கப்படக்கூடிய இந்த மூலிகை கொடிகளை நிழல்ல உலர்த்தி தான் ஈரம் போக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான இடங்களும் தான் குகைகளும் இருந்துச்சு. இப்படி வேலைகள் எல்லாம் மும்பரமா நடந்துகிட்டு இருந்தப்போ பாரியும் கபிலரும் வேட்டுவன் பாறையில இருந்து இரளிமேடு நோக்கி புறப்பட்டாங்க. இத்தனை நாளா பாரி வேட்டுவன் பாறையிலேயே இருந்ததுக்கு போர் தயாரிப்பு நோக்கி மனம் ஒன்றாததுதான் காரணமா இருந்துச்சு. ஆனாலும் முன்னெச்சரிக்கையா நாம சில தயாரிப்புகளை செய்யணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதால அத பாரி ஏத்துக்கிட்டாரு. தேக்கனும் முடியனும் அதை செஞ்சு முடிக்கட்டும் அப்படின்னு வேட்டுவன் பாறையிலேயே தங்கி இருந்தாரு பாரி. இன்னைக்கு காலையில தான் கபிலரோட இரளிமேடு நோக்கி புறப்பட்டாரு. நடுப்பகலின் போது அவங்க நெடுங்குன்றுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க இருந்து சமதளத்துல கண்ணுக்கு எட்டக்கூடிய தொலைவு வரைக்கும் வேந்தர்களுடைய படைகள் பரவி கிடந்துச்சு. நெடுங்குன்றை கடந்ததும் நாகக்கரடு தொடங்குது. கரடு முழுவதும் பரம்பு வீரர்களா இருந்தாங்க. நீலனும் உதிரனும் கரட்டினுடைய 2 பக்க எல்லைகள்ல நிலை கொண்டிருந்தாங்க. குதிரைகள் நிக்காம போய்கிட்டே இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் வீரர்கள் உற்சாக ஒலி எழுப்பியபடியே இருந்தாங்க. சாயங்காலம் வரைக்கும் பயணம் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு 2 பேருக்கும். கரடு முழுவதும் பரம்பினுடைய வீரர்களும் சமவெளி முழுவதும் வேந்தர்களுடைய படையுமா நிலமெங்கும் மனித தலைகள் நிரம்பி வழிஞ்சது. நாகக்கரட்டை விட்டு இறங்கி இரளிமேட்டை நோக்கி மேலே ஏறும்போது குதிரையை திருப்பினாரு பாரி. அந்த இடத்துல தான் தேர்களை செய்வதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. எத்தனையோ தேர்கள் செஞ்சு வரிசையா நிறுத்தப்பட்டிருந்துச்சு. பாரியும் கபிலரும் அந்த இடத்துக்கு வந்ததும் குதிரையை இழுத்து பிடிச்சு நிறுத்தினாங்க. கபிலரோட கண்கள் வியப்பு நீங்காம பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு கட்டையால நடுமரம் அமைக்கப்பட்டு எளிய முறையில தேரை வடிவமைச்சிருந்தாங்க. வேட்டூர் பழையனும் காலம்பனும் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க. தேரினுடைய உறுதிய கலைஞர்கள் பாரிக்கு எடுத்து சொன்னாங்க. நிறுத்தப்பட்டிருந்த தேர்களை விட்டு பாரியோட கண்கள் அவ்வளவு சீக்கிரம் அகலவே இல்லை. பார்த்தபடியே இரளிமேட்டை நோக்கி குதிரையை செலுத்தினாரு. உலைக்கலங்களும் குதிரை கொட்டடிகளும் உணவு சாலைகளும் இரளிமேடு முழுவதும் நிரம்பி வழிஞ்சிருந்தது. எல்லா இடத்துலயும் பரம்பு வீரர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோளையனினுடைய குரலோசை இடதுபுற மூலையில கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. 3வது குகையில இருந்து வெளியே வர்றாரு வாரிக்கையன். கீழே இருந்து பாரியும் கபிலரும் குகை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அவங்க மேல வர்ற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்ல. குகை வாயில் வந்தடைகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு வாரிக்கையன். பாரி வந்து இறங்குனாரு. அவ்வளவு சந்தோஷத்தோட பாரிய வரவேற்கிறாரு வாரிக்கையன். என்ன ரொம்ப நேரமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாரி கேட்கிறாரு. இல்ல உன் பின்னால வந்துட்டு இருக்கிறது கபிலனா இல்ல கூழையனா அப்படின்னு கொஞ்சம் ஐயமா இருந்துச்சு, அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு வாரிக்கையன். ஏன் பார்வை தெளிவா தெரியலையா என்ன அப்படின்னு பாரி கேட்கிறாரு. அதெல்லாம் இல்ல பாரி, ஒரு போர் வீரன் மாதிரி மலையேற்றத்துல கூட குதிரையை இயல்பா இயக்கக்கூடிய தெளிவை புலவன் பெற்று விட்டான் இல்லையா, அதனாலதான் அப்படின்னு வாரிக்கையன் சொன்னதும் கபிலர் ஒரு நிமிஷம் பூரிச்சு போனாரு. அப்போ பாரி சொன்னாரு, புலவரே உங்களையும் போருக்கு தயார்படுத்துறாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் குகை முழுக்க எதிரொலிக்கிற மாதிரி சிரிச்சாங்க. சரி, இப்போ எதிரி படையில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மூவேந்தர்களுடைய வருகைக்கு பிறகு மூஞ்சல் நகர் களை கட்ட தொடங்குச்சு. பேரரசர்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. ரத்தினக்கல் பதித்த ஆரங்களை பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சூட்டி மகிழ்ந்தாரு உதயஞ்சேரல். செங்கன சோழனும் தன்னுடைய சிறந்த பரிச மத்த 2 பேருக்கும் கொடுத்தாரு. குலசேகர பாண்டியனோ 2 பேரையும் முத்துக்களால குளிக்க வச்சாரு. மூவேந்தர்களும் ஹிப்பாலஸுக்கு அளவற்ற நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இசையும் கூத்தும் இரவெல்லாம் நீண்டுச்சு. நாட்கள் இப்படியே நகர அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக ஆரம்பிச்சது. படைகளினுடைய பிரிவுகள் எண்ணற்ற சேனைகளா வகுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு சேனைக்கும் சேனை முதலி இருந்தாரு. 12 சேனைகளை கொண்ட பெரும் பிரிவுக்கு சேனை வரையன் இருந்தாரு. விற்படை, வாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை அப்படின்னு 5 வகை படைகள் தயார் நிலையில இருந்துச்சு. இந்த 5 வகையான படைகளுக்கும் 5 தளபதிகளை தேர்வு செய்ய வேண்டியிருந்துச்சு. விற்படைக்கு துடும்பனும், வாழ்படைக்கு சாகலைவனும், குதிரைப்படைக்கு உருமன்கொடியும், தேர்ப்படைக்கு நகரி வீரனும், யானைப்படைக்கு உச்சங்காரியும் தளபதிகளா இருந்தாங்க. 5 தளபதிகளையும்
அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை தளபதியா மகா சாமந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரும் பொறுப்புக்கு கருங்கைவாணன் தேர்வு செய்யப்பட்டாரு. சேரனின் சார்புல உதயஞ்சேரலும், சோழனின் சார்புல சோழவேலனும், பாண்டியனின் சார்பில் பொதியவர்ப்பனும் களத்துல ஆயுதம் ஏந்துவாங்க. மூவேந்தர்களும் ஒற்றைப்படை அணியில நின்னு ஆயுதம் ஏந்த போகக்கூடிய இந்த பெரும் போரின் தொடக்க சடங்குக்கு நாள் குறிக்க கணியர்கள் கிட்ட ஆலோசனை கேட்க மூவேந்தர்களும் முடிவு செஞ்சாங்க. 3 நாட்டிலையும் இருக்கக்கூடிய கணியர்களும் 3 விதமான குறிப்புகளை சொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த போர்ல அடைய போகக்கூடிய வெற்றி பொதுவானது, ஆனா இழப்பினுடைய தன்மை பொதுவானதா இருக்க வாய்ப்பே இல்லை. மூவருக்கும் வேறுபட்ட தன்மையில தான் அது அமையும். தங்களுக்கு எந்தவித இழப்பும் நேரக்கூடாது அப்படின்னு தான் 3 பேரும் நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த தன்மையில தான் நாள் குறிக்கவும் நினைப்பாங்க. அதனால இதுதான் மூவேந்தருக்குள்ளும் ஆழமான விளைவை உருவாக்கக்கூடிய செயல். இத ரொம்ப கவனமா கையாளணும் அப்படின்னு முசுகுந்தர் நினைச்சாரு. அன்னைக்கு இரவு குலசேகர பாண்டியன் கிட்ட இது பத்தி தனியா உரையாடுறாரு முசுகுந்தர். அப்போ முசுகுந்தர் சொன்னாரு, காலையில அந்துவன் கையில வரைபடம் ஏந்திய பட்டு துணியோட என்ன வந்து சந்திச்சான். பவளவந்திகையினுடைய காலடி குறிப்பை வச்சுதான் வேந்தர்களுடைய பாடி வீடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பின் அடிப்படையில நாள் குறிப்பதுதான் பொருத்தமானது அப்படின்னு சொன்னான். ஆனா மத்த 2 பேரரசர்களும் கணியர்களும் இதை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய நாட்கணக்குகள் வேற மாதிரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப குலசேகர பாண்டியன் சொன்னாரு, தளபதிகளை தேர்வு செஞ்ச மாதிரி மத்தவங்க அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கொள்ளக்கூடிய செயல் கிடையாது. இது உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் கலந்தது. அதனால கவனமா சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னவரு ரொம்ப நேரம் கழித்து சொன்னாரு, இந்த சிக்கலை தீர்க்க நீங்கள் சொல்லக்கூடிய வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரே வழிதான் உண்டு அரசரே. தமிழ்நிலத்தின் அத்தனை கணியர்களும் பேராசானாக ஏற்றுக்கொண்டது நம் திசைவேளரைத்தான். அவரை வேணா கூட்டிட்டு வந்து நாள் குறிக்கலாம். அத மத்த 2 பேரரசர்களும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி முசுகுந்தர் சொன்னாரு. குலசேகர பாண்டியனுக்கு திசைவேளரை பத்தி நல்லா தெரியும். அவருடைய கருத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அறிவு செருக்கின் அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அவரை கையாள்வது ஆபத்து நிறைஞ்சது. ஆனாலும் 3 பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது மனிதர் தேவை. அதுக்கு திசைவேளர் தான் பொருத்தமானவர் அப்படின்னு நினைச்சு அவரையே கூட்டிட்டு வரதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. மத்த 2 பேரரசர்களுக்கும் இந்த ஆலோசனை சொல்லப்பட்டுச்சு. எல்லாருமே சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லி திசைவேளரினுடைய தலைமானவனான அந்துவனையே அனுப்ப முடிவு பண்ணாங்க. அவரோட இருப்பிடமான பொதிகை மலையில இருந்தா வந்து சேர்றதுக்கு பல நாள் ஆகும். ஆனா இப்போ அவரு வைகையினுடைய ஓரத்துல இருக்கக்கூடிய குன்றுல தான் தங்கி இருந்தாரு. 4 புறவி பூட்டிய பெரும் தேருல அவரோட இருப்பிடம் நோக்கி போறான் அந்துவன். இரவு பகல் நிக்காம பயணித்து அவருடைய இருப்பிடத்துக்கு போய் சேர்றான். ஆற்றினுடைய வடக்கரையில அவருடைய குடில் இருந்ததால வைகையினுடைய வெள்ளத்தை கடக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்ல. ஆற்றங்கரையில இருந்து நாணல்கள் விலக்கி குடில் நோக்கி வந்தாரு திசைவேளர். தன்னுடைய ஆசான பணிந்து வணங்கி மூவேந்தர்களினுடைய அழைப்பை தெரிவிக்கிறான் அந்துவன். பெருவெள்ளம் ஓடக்கூடிய ஆத்தங்கரையில இருக்கிறேன், ஆனா அள்ளி பருக குருதிய கொண்டு வந்திருக்கிற நீ அப்படின்னு அந்துவனை பார்த்து திசைவேளர் சொன்னாரு. அந்துவன் மறுமொழி இல்லாம அமைதியா நின்னான். நான் போர்க்களம் போக மாட்டேன் அப்படின்னு மூவேந்தர்களுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என்ன ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்துவன் கிட்ட இதுக்கும் பதில் கிடையாது. திசைவேளர் குடிலுக்குள்ள போறாரு. அந்துவன் அன்னைக்கு முழுவதும் திசைவேளருக்காக காத்திருந்தான். அடுத்த நாள் சாயங்காலம் குடில் விட்டு வெளியே வர்றாரு. மூவேந்தர்களோட அழைப்ப நிராகரிக்க வேண்டாம், அங்க போயிட்டு நம்மளுடைய நிலைமையை தெளிவுபடுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே காலையில புறப்படலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த செய்தி இரவோடு இரவா பயணித்து விடியும் போது மூஞ்சல் நகர்ல இருந்த மூவேந்தர்களுடைய காதுக்கும் போய் சேர்ந்துச்சு. திசைவேளர் அழைப்பை ஏற்க மறுப்பாரோ அப்படின்னு அச்சத்துல இருந்த முசுகுந்தர் செய்தியை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. மூஞ்சல்ல எல்லாமே சிறப்பான தொடக்கமா அமையுது. மூவேந்தர்களும் தங்களுக்குள்ள ரொம்ப இயல்பா பேசிக்க அதிக காலம்லாம் எடுத்துக்கல. தளபதிகளோட தேர்வுலையும் முரண்கள் எதுவும் உருவாகல. அதே மாதிரி சடங்குக்கான நாள் குறிப்பிலையும் சிக்கலான நிலை எதுவும் உருவாகாம இருந்தா போதும், எல்லாமே வெற்றிகரமா அமைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பொதியவர்ப்பனினுடைய கூடாரத்துக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்தாரு. அப்ப உதயஞ்சேரல் தன்னுடைய மாளிகையை விட்டு வெளியே வர்றத பணியாளர்கள் சிற்றரசை எழுப்பி தெரியப்படுத்தினாங்க. அவர் உணவு கூடாரத்தை நோக்கி நடந்து போனாரு. பேசிக்கிட்டே கூட வந்த அமைச்சர் நாகரையன் அவர் உணவகம் நுழைந்ததும் வந்த வழியிலேயே திரும்பினாரு. கொஞ்ச தூரத்துல முசுகுந்தர் நிக்கிறத பார்த்து பக்கத்துல வர்றாரு. திசைவேளர் அழைப்பை ஏற்றுக்கொண்ட செய்திய அவரோடு பரிமாறி மகிழ்ந்துகிட்டாரு முசுகுந்தர். 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்போ முசுகுந்தர் கேட்டாரு, எனக்கு ஒரு சந்தேகம், அதை தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
எனக்கு விடை தெரிஞ்சா தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு நாகரையர் சொல்றாரு. உங்களோட பேரரசரோட எந்நேரமும் கருங்குரங்கு குட்டி ஒன்று இருக்கே, அது எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாகரையர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேள்வியை சிந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. பேரரசருக்கு பிடித்த உயிரினம் அது அப்படிங்கிறதால அப்படின்னு சொல்லி வார்த்தையை முடிக்காம நீட்டினாரு. எதையோ சொல்ல தயங்குகிறார் அப்படிங்கிறது முசுகுந்தருக்கு நல்லாவே புரிஞ்சுது. கொஞ்ச நேரம் இடைவெளியில அவரே சொன்னாரு, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு நான் விரும்பல, ஆனா நீங்க மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. எந்நேரமும் எல்லாம் அந்த குட்டி கூட இருக்காது. உணவு கூடாரத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் கூட இருக்கும். உணவுல நஞ்சு இருந்துச்சு அப்படின்னா வாசனைய நுகர்ந்த நிமிஷத்துலயே அது சத்தம் போட்டு குதிக்கும், உடனே மலம் கழிச்சிரும். அதனாலதான் அவர் அதை வச்சிருக்காரு. எங்களோட மருத்துவர்கள் கூறியிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடு அது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் மூவேந்தர்களுக்குள்ளும் பொது நம்பிக்கையை உருவாக்குறது எவ்வளவு கடினமான செயல் அப்படிங்கிறத குரங்கின் மூலமா உணர்றாரு முசுகுந்தர். இங்க திசைவேளரினுடைய இருப்பிடத்துல இருந்து 4 புறவிகள் பூட்டிய பெரும் தேர் பயணத்தை தொடங்குச்சு. திசைவேளர் மனக்குழப்பத்திலேயே பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் போர் பாசறைக்குள்ள தேர் நுழைஞ்சது. திரைசீலையின் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு வந்தவர் போர் நிலம் வந்ததும் வெளிப்பார்வையை தவிர்த்தாரு. அவருடைய தேர் மூஞ்சல்ல வந்து நின்னுச்சு. முசுகுந்தர் அவரை வணங்கி வரவேற்றாரு. பயண களைப்பு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடாரத்துல தங்கி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க சொன்னாரு. சாயங்காலம் ஆனதும் அவர் முன்னாடி உணவு பரிமாறப்பட்டுச்சு. 2 வாழைக்கனிகளை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. பேரரசர்கள் கூட கூடிய நடு கூடாரத்துக்கு அவரை கூட்டிட்டு போக முசுகுந்தர் காத்திருந்தாரு. கொஞ்ச நேரம் கழித்து புறப்படுறாரு. நடுக்கூடாரத்துல மூவேந்தர்களுடன் சோழவேலனும் பொதிய விற்பனும் இருந்தாங்க. அரச குடும்பம் இல்லாத ஒரே நபரா முசுகுந்தர் மட்டும்தான் இருந்தாரு. திசைவேளர் உள்ள வந்ததும் எல்லாரும் அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. அதை ஏற்றபடி தனக்கான இருக்கையில அமர்றாரு திசைவேளர். உதயஞ்சேரலும் சிங்கன சோழனும் திசைவேளரை பார்த்து பல வருஷம் ஆகுது. ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு பார்க்கக்கூடிய 2 பேரும் அவருடைய முதுமையை கண்டு மனம் குவித்து வணங்குனாங்க. அந்த சமயத்துல குலசேகர பாண்டியன் தான் பேச்ச தொடங்குறாரு. பேராசானுக்கு வணக்கம். இந்த மண் இதுவரைக்கும் காணாத பெரும் போரை நடத்த நாங்க 3 பேரும் இணைஞ்சிருக்கோம். போர் சடங்குக்கு நாள் குறித்து தரவே பேராசானை அழைத்தோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ திசைவேளர் சொன்னாரு, பலி நிலத்துக்கு குறி சொல்லக்கூடிய இழி செயல் செய்யேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம்னு அவர் மனசு துடிச்சுது. ஆனா பேரரசர்கள் 3 பேரும் இருக்கக்கூடிய அவையில கடும் சொற்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப நேரம் அமைதியாகவே இருந்துச்சு. அவர் சொல்ல போகக்கூடிய வார்த்தையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. கொஞ்ச நேரம் இடைவெளிக்கு பிறகு போரை தவிர்க்கிறதுக்கு வேற வழி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி மெல்லிய குரல்ல கேட்கிறாரு. போர்க்களத்து சடங்குக்கு நாள் குறிக்க அழைக்கப்பட்டவர் போரை தவிர்க்க வழி கேட்டது சேரனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. சடங்கினுடைய தன்மை பேசப்படும் நிமிஷத்திலிருந்து தொடங்கக்கூடியது. அது சார்ந்த எல்லா நிகழ்வுகளும் சடங்கின் பகுதிதான். அது சார்ந்த செயலும் சொல்லும் சடங்கினால் ஏற்படக்கூடிய விளைவை தீர்மானிக்கிறது தான். நாள் குறிக்க நிகழ்த்தப்படும் சடங்க பத்திய பேச்சே சட்டுன்னு தடுமாறியது நல்ல அறிகுறியா உதயஞ்சேரலுக்கு படல. குலசேகர பாண்டியனோ திசைவேளர்கிட்ட இருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்றது அப்படிங்கிற திகைப்பு எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. பேராசானுடனான உரையாடல்ல ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. வலது கால மடக்க முடியாம சிரமப்பட்டீங்களே, இப்போ ஆசனத்துல சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, எப்படி அப்படின்னு சொல்லி சூழலை இலகுவாக்க பேச்சினுடைய போக்க மாத்த முயற்சி பண்ணாரு முசுகுந்தர். ஆனா அந்த பேச்சு திசைவேளருக்கு பரம்பத்தான் ஞாபகப்படுத்துச்சு. புலிக்கு முன்னாடி ஆடு மாதிரி இருந்துச்சு அந்த அவையினுடைய அமைதி. அப்போ திசைவேளர் சொன்னாரு, வளம் மிக்க மண்ணை பாழ்படுத்துதல் அறம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. வளத்தை அவங்களும் பயன்படுத்தாம மற்றவங்களும் பயன்படுத்த விடாம தடுக்கிறது முறையில்லையே அப்படின்னு சொல்லி முசுகுந்தர் சொன்னாரு. பயன்பாட்டு உரிமைதான் சிக்கல் அப்படின்னா பேசி தீர்க்கலாமே, பேசி பார்க்காமையே போர்க்களம் போறதுல என்ன அறம் இருக்கு அப்படின்னு சொல்லி திசைவேளர் கேட்டாரு. திரும்பவும் அந்த அவை அமைதியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சேரனோ சோழனோ மறுமொழி பேச முடியாது. வயசுல மூத்தவரான குலசேகர பாண்டியன் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரையே பார்த்தாங்க. குலசேகர பாண்டியன் கொஞ்சம் குழப்பமானாரு. நாமளே தேவையில்லாம சிக்கலை ஏற்படுத்திட்டோமோ அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. மற்ற 2 பேரரசர்களும் ஏற்கக்கூடிய பொது மனிதர் ஒருத்தர் வேணும்னு நினைச்சோம். ஆனா 3 பேரும் பேசி இணங்க வைக்க முடியாத ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் இடைவெளியில குலசேகர பாண்டியன் சொன்னாரு, சரி நீங்களே இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லுங்க.
குலசேகர பாண்டியன் இப்படி சொல்லுவாருன்னு திசைவேளர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அதை இறுக பற்றி கொண்டார். அப்போ கண்ணை மூடி சிந்திச்சாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, 3 பேரரசுகளோட போற்றுதலுக்குரிய பெரும்புலவர் கபிலர் தானே பாரியின் உற்ற தோழர், அவர் மூலமா பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னாரு. 3 பேரோட கண்களும் ஒருத்தர் பார்த்து திரும்பிச்சு. மறுமொழி யாருக்கிட்டையுமே இல்ல. திசைவேளரனுடைய இந்த சொல்ல மறுப்பதற்கான காரணம் எதுவுமே இல்ல. அமைதியா இருந்தாங்க எல்லாரும். சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்த காலை நீட்டி தொங்க விட்டாரு திசைவேளர். இந்த இடத்தை அறிவு கூர்மையோட கையாளணும், இல்ல அப்படின்னா போரினுடைய தொடக்கமே சிக்கல் நிரம்பியதா மாறிடும் அப்படின்னு நினைச்ச குலசேகர பாண்டியன் சொன்னாரு. சரி, பேச்சுவார்த்தைக்காக கபிலருக்கு அழைப்பு அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.